மாங்காய்லாம் நல்லா விளைஞ்சிச்சு. அதனால் இப்போ நாங்கள் பறிக்க போகிறோம். நேரம் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா மஞ்சள் கலரில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் கொஞ்ச நாள் ஆனால் பழுக்கலாம். அப்படியே உள்ளே போட்டு கோணி பையில் போட்டு வச்சா பழுக்க ஆரம்பிச்சிடும். இதோ இங்கே இருக்குது, இதை பறிச்சிடலாம். நமக்கு எட்டுற வரைக்கும் கையில் நம்ம பறிச்சிடுவோம். மாங்காய் வந்து கீழே விழாமல் பறித்தா தான் பழுக்கும்போது நல்லா அடிபடாமல் பழுக்கும். இல்லைன்னா அப்படியே கருப்பாக போயிடும். இதை பறிச்சிடலாம். இதை கொஞ்சம் அப்படியே கொம்பு வச்சு இது இழுத்துடுங்க. இந்த கிளையா நான் எடுத்துடுறேன். அணில் வேறு கடிச்சு கடிச்சு போட்டுருது நிறைய. எது எங்கே இருக்கா? இது இருக்குது நான் பார்க்கவே இல்லை. அதில் இருக்கா? அந்த கிளையை எடுக்க முடியுமா? இழுத்து பார்த்தா எடுக்க முடியுமா? பெருசாக ரொம்ப நம்மளால் இழுக்க முடியாது. இழுத்து அந்த கிளை உடஞ்சிரும். எடுக்க முடியுமா? இருங்க நான் அப்படியே எடுத்துடுறேன். அப்படியே பிடிச்சிடுங்க. ஐயோ, கீழே விழுந்துருச்சு. 2 விழுந்துடுது கீழே விழுந்து அடிபட்டாலுமே சரியாக பழுக்காது. அதை வந்து நம்ம குழம்புக்கு எதாவது போட்டுக்கிட வேண்டியதான். இல்லை ஆமாம், கீழே விழுந்துருச்சு. அதே இதே ஊறுகாய் மாதிரி போடலாம். அடிப்பட்ட மாதிரி கைக்கு கீழே கைக்கு எட்டுற வரைக்கும் உள்ளதெல்லாம் நாங்கள் பறிச்சிட்டோம். இப்போ பறிச்சுட்டு இப்போ இதை வந்து தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறதுனா கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத நாங்கள் பழுக்க வச்சுக்க போகிறேன். பழுக்க வச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து சாம்பார் போட்டுக்கலாம், ஊறுகாய் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு அப்படியே 2 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துகிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தண்ணி வடித்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் அதோட சர்க்கரை ஆட் பண்ணணும். சர்க்கரை ஆட் பண்ணி 2 நாள் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3வது நாள் வந்து நம்ம எடுத்து சர்க்கரை பாகுலேருந்து எடுத்துகிட்டு அதை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இனிப்பு மாங்காய் வத்தல் வந்து ரெடி ஆகிடும். அது வந்து நம்ம எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ மாங்காய் வந்து நம்ம சீசன் இல்லாத டைமுக்கும் நம்ம இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து மஞ்சள் கலராக வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் இதெல்லாம் சீக்கிரம் பழுத்துரும். நம்ம அரிசிலையும் போட்டு வைக்கலாம், இல்லை கோணி பை இருந்தாலும் அதுலேயும் போட்டு வச்சோன்னா பழுக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம மருந்து வைக்காமல் பழுக்க வைக்கிறதுனால இது ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. இப்போ நம்ம கடைகளில் வாங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா மருந்து வச்சு பழுக்க வைப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு கெடுதல். இது வந்து நம்ம இயற்கையாகவே ஆர்கானிக் முறையில் நமக்கு இது கிடைக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியானது. நமக்கு உடம்புக்கு கெடுதல் கிடையாது. நம்ம எவ்வளவு நாள் இதை மாம்பழம் சாப்பிட்டுக்கலாம். மாம்பழம் சாப்பிட்டா ஹீட்டுன்னுவாங்க. ஆனால் இந்த பழம்லாம் நம்மளா வீட்டில் உள்ளது சாப்பிட்டோன்னா நமக்கு அப்படிலாம் ஹீட் ஆகாது. நல்லதாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. இது மாங்காய் பிடிக்குன்றவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.